بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெற நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال النبي صلى الله عليه وسلم يدخل جنة الفقراء قبل أغنيائهم ب500 عام. صدق الله العلي العظيم. صدق رسول النبي الكريم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். யதுகுல் ஜன்னத்தல் ஃபுகராஉ, சொர்க்கத்திலே ஏழைகள் நுழைவார்கள். கபுல அக்னியாயிஹிம், அந்த பணக்காரர்களை விட, அவர்கள் பணக்காரர்களை விட ஏழைகள் நுழைவார்கள். பி500 ஆமின், 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நுழைந்து விடுவார்கள். செல்வந்தர்களை காட்டிலும் ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, செல்வந்தரை காட்டிலும் ஏழைகள் அரை நாள் முன்பாக அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். ரெண்டு ஒரு ஹதீஸ். அரை நாள் என்பது இந்த உலகத்துல ஒரு நாள் என்பது, மறுமையில கவனிச்சு பார்த்தா ஒரு நாள் என்பது இந்த உலகத்துல 1000 வருடத்திற்கு சமமானது. மறுமையில ஒரு நாள் என்பது இந்த உலகத்தில் 1000 நாட்கள். அப்ப மறுமையில அரை நாள் என்பது இந்த உலகத்தில் 500 ஆண்டுகள். அப்ப ரெண்டு ஹதீஸ் ஒண்ணுதான். அப்ப செல்வந்தர்களை காட்டிலும் செல்வந்தருக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்திலே அரை நாளுக்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நுழைந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் ஒருவர் ஏழையாக வாழ்ந்து, ஏழையாக பிறந்து, ஏழையாக வாழ்ந்து, ஏழையாக மரணிப்பது என்பது அவர் அல்லாஹ்வுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் அவருக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஆனா நமக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா தொழுகையும் தொழுகிறோம், எல்லா நோன்பு வைக்கிறோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எஞ்சி நின்று தொழுகிறோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணீர், தனிமையில கண்ணீர் சிந்தி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா வறுமையை போக்க மாட்டேங்கிறானே என்று நிறைய பேர் அங்கலாய்த்துக் கொள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரும் பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமீத்தினி மிஸ்கீனா, இறைவா என்னை ஏழையாக வாழச் செய்து ஏழையாக மரணிக்க செய்வாயாக. சஃபா மலை மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு வரலாற்று செய்தி. சஃபா மலையின் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள்.
எப்பவுமே ரசூலுல்லா வந்து பார்க்கிற நேரத்தில் அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. வளமையா ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. ஆனா அன்னைக்கு அதே நேரத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. ரொம்ப நேரம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் யா ரசூலல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல், உங்களுடைய நபிக்கு ஒருவேளை உணவு கூட இல்லை, ஒருவேளை உணவு கூட இல்லை. அங்கெங்கே தடவி பார்த்தார் அந்த நபி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நபி அங்கெங்கே தடவி பார்த்தாங்க. வீட்டுல கொஞ்சம் போல தொலி கோதுமை இருந்துச்சு. அந்த தொலி கோதுமையை சலிச்சு இடிச்சு அதை கொஞ்சம் மாவு சுட்டு எடுத்து நானும் என்னுடைய பிள்ளைகளும் மணிமரும் சாப்பிட்டு வரோம். அதனால லேட் ஆயிருச்சு. உங்க நபிக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாம இருந்த காரணத்தினால இது தாமதமாகிருச்சுன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்கலங்கினார்கள். ரசூலுல்லாஹ் கண்கலங்குறாங்க. இந்த நேரத்தில் தான் வானத்தில் ஒரு சத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு கியாமத்து நாளை நிறைவேற்றி விட்டானா? கியாமத்து நாள் வரும் என்று அல்லாஹ் செய்தி சொன்னானா? இந்த மாதிரி வானத்தில் ஒரு சத்தம் கேட்குத என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நபியே, அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இறக்கி இருக்கிறான் வானத்தில் இருந்து. நம்ம ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்த செய்தியை கேட்டு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இறக்கி இருக்கிறான். சகலத்தையும் அறிந்தவன், நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு அறிந்தவன் அல்லாஹு. ஆனா நம்ம பேச வச்சு அல்லாஹ் தஆலா அந்த மலக்கை இறக்கி இருக்கிறான். அந்த மலக்கை இறக்கி அந்த மலக்கு கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்க, கேளுங்க. இப்ப வந்த மலக்கு சொல்றாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன வேணும் யா ரசூலல்லாஹ்? துன்யாவில இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுடைய சாவியும் அல்லாஹ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். பூமிக்கு கீழே கிடக்கின்ற கசானாக்கள் அத்தனுடைய சாவி அல்லாஹ் என்னுடைய கையில ஒப்படைச்சிட்டான். என்னுடைய நபி கேட்டா எடுத்து கொடுத்துருங்க, என்னுடைய நபி கேட்டாங்கன்னா அதை திறந்து கொடுத்துருங்க, இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சாவியெல்லாம் என் கையில ஒப்படைத்து விட்டான் நபியை. வாங்க என் கூட வாங்க யா ரசூலல்லாஹ். இந்த திகாமா மலை இருக்கா இல்லைங்களா, இந்த திகாமா மலை உங்களுக்கு தங்கமாக நான் மாற்றி தருகின்றேன். இந்த திகாமா மலையை தங்கமாக மாற்றி தருகிறேன், வாருங்கள் என்று கேட்கிறார்கள். மீண்டும் சொன்னார்கள் அந்த மலக்கு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த துன்யாவில நீங்கள் ராஜாவான நபியாக வாழ பிரியப்படுகிறீர்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை காட்டிலும் நீங்கள் ராஜாவான நபியாக வாழ பிரியப்படுகிறீர்களா? அல்ல ஒரு ஏழ்மையான அடிமையான நபியாக வாழ பிரியப்படுகிறீர்களா? எது பிரியப்பட்டாலும் அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கட்டளையிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சைக்கினை மூலமாக பேசினார்கள், யா ரசூலல்லாஹ் வேண்டாம், எடுக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ். பூமியில் உள்ள கசானாக்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். திகாமா மலையை தங்கமாக மாற்றி தரட்டுமா என்று கேட்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். நீங்கள் ராஜாவான நபியாக வாழ வேண்டுமா என்று அந்த மலைக்கு கேட்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். இப்ப கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ரசூலுக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமை, அந்த அளவுக்கு ஒரு பாசம். ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமீத்னி மிஸ்கீனா, இறைவா என்னை ஏழையாக வாழச் செய்து ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக. ஏன்னா சொர்க்கத்தில் முதலாக உள்ள நுழைஞ்சு விடலாம். ஏழைகள் பணக்காரர்களை காட்டிலும் 500 வருடங்களுக்கு முன்பாக சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். இந்த உலகத்தில் என்ன சிரமம் சிரமப்பட்டு போயிடலாம். ஆனா மறுமையில் அந்த சிரமம் வரக்கூடாது அல்லவா? மறுமையில் அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அல்லவா?
மறுமையில சொர்க்கத்துல வாசல்ல நிக்க கூடாது அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிப்பு செய்வாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொர்க்கத்துடைய வாசல்ல நின்றேன். நான் சொர்க்கத்துடைய வாசல்ல நின்றேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார்கள். நுழைகின்ற அனைவரும் ஏழைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நுழைகின்ற அனைவர்களும் ஏழைகளா இருக்கிறார்கள், எல்லோரும் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஒரு செய்தி சொல்வார்கள், ஃபஇன்ன அஸ்ஹாபல் ஜத்தி மஹ்பூஸூன். உலகத்தில் வாய்ப்பு வசதி கொடுக்கப்பட்டவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர் சொர்க்கத்தின் வாசல்ல தடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க வாசல்ல தடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப உள்ள நுழையிற உள்ள ஏழைகள், சொர்க்கத்தில் முதல் நுழையக்கூடியவர்கள் ஏழைகள். ஏழைகள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், வாசல்ல செல்வந்தர் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சா, எவ்வளவு செலவழிச்சா, எப்படி சம்பாதிச்சா, எப்படி செலவழிச்சா கேள்வி இருக்கு. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்க 4 கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை ஆதமுடைய மகன் கால் முன்னாலும் போகாது பின்னாலும் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வெட்ட வெயில்ல, இன்னைக்கு நம்ம வெயில்ல கொஞ்ச நேரம் நிக்க முடியுமா? அந்த வெயில்ல நம்ம பல தடவை சொல்லியிருக்கோமா இல்லைங்களா? இறை மறுப்பாளர்லாம் கத்துவாங்களாம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை நிப்பாற்றுவதை விட எங்களை நரகத்தில் தூக்கி போட்டு, மஹ்ஷர் மைதானத்தில் நிப்பாற்றுவதை விட எங்கள் நரகத்தில் தூக்கி போட்டு என்று இறை மறுப்பாளர்கள் கெஞ்சுகின்ற அளவுக்கு நரகமே மேலும் மஹ்ஷர் மைதானம் அது அதோட கொடுமை என்று எண்ணுகின்ற அளவுக்கு மஹ்ஷர் மைதானம் கொடுமையான மைதானம். அந்த மைதானத்தில் எல்லா மக்களையும் நிப்பாட்டி வைத்து அல்லாஹ்தாலா 4 கேள்வி கேட்பா. அந்த 4 கேள்வியில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மின்னைன இக்தஸப்தஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு. எங்க இருந்து சம்பாதிச்ச, எப்படி சம்பாதிச்சா? கைஃப இக்தஸப்தஹு வ மின்னைன ஃபீமா அன்ஃபக்தஹு. நீ எப்படி சம்பாதிச்ச, நீ எப்படி செலவழிச்ச, நீ எப்படி சம்பாதிச்ச, சம்பாதித்த வழியை சொல்லு. ஒத்த பைசாவானாலும் கேள்வி கணக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நாம செலவழிக்கிறோம், அந்த செலவு எப்படி செலவழித்த, நீ எப்படி எங்க செலவழித்த, அதுக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை இது ஒரு கேள்வி, 4 கேள்வியில இது ஒரு கேள்வி, இந்த கேள்வி முடிக்காத வரை, இதுக்கு நாம பதில் சொல்லாத வரை நாம் அந்த இடத்தை விட்டு நவள முடியாது என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொர்க்கத்துடைய வாசல்ல நின்னுகிட்டு இருந்தேன், எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்க, நுழையிற அனைவருமே ஏழைகளா இருக்கிறார்கள், ஆனால் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், சோன வாசலை தடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே சஹாபிகள் அத்தனை பேர்களும் உலக பற்றற்ற தன்மையில வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அந்த தோழர்களுக்கு இது போல செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த தோழருடைய மனநிலை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களா. சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி உண்டு, அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெட்டி வச்சிருப்பாங்களாம். வீட்டு வாசலுக்கு முன்னால ஒரு மரப்பெட்டி. அந்த மரப்பெட்டியில அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் தூக்கி அதில் போட்டுருவாங்க. யாருன்னாலும் எடுத்துட்டு போங்க, யார் வேண்டுமானால் தேவைப்பட்டு எடுத்துட்டு போங்க, எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பணத்தையும் அத்தனை தீனார்களையும் திருகங்களையும் அப்படியே வாசலுக்கு முன்னால் வச்சிருக்க பெட்டியில தூக்கி போட்டுருவாங்க. சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னுடைய அமலை கொடுத்து என்னால் பதில் சொல்ல முடியாது. என் வாழ்நாள் எப்படி செலவழிச்சேன்னு அல்லாஹ் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கொடுத்த கல்வி எந்த வழியில செலவழித்தான்னு கேள்வி கேட்ட அந்த பதில் சொல்ல முடியாது. இந்த 3 கேள்வியை தாண்டி 4வது கேள்வி, நீ எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்சான்னு கேள்வி கேட்டோம்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று அந்த அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு வருகின்ற அந்த பணத்தை எல்லாம், கஜானிலிருந்து வரக்கூடியது, அரசிலிருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாத்துக்கு வாசல் வச்சிருவாங்க, யாருனாலும் எடுத்துட்டு போகலாம்.
எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நாள் சிறுநீர் கழிக்க போறாங்க. அபூதர் கிஃபார் அல்லாஹ் சிறுநீர் கழிக்க போறாங்க. அல்லாஹ் இவர் இப்படி, இந்த சஹாபி இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வர்றதெல்லாம் அப்படி தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சிறுநீர் கழிக்க போன இடத்துல ஒரு எலி உள்ள பொந்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவருக்கு முன்னால போட்டுச்சு. ஒரு தங்க காசு உள்ள போன எலி வாயில கவ்விட்டு வந்து அவங்களுக்கு முன்னால் தூக்கி போட்டுச்சு. அதுக்கடுத்து உள்ள போச்சு, வந்து எடுத்து போட்டுச்சு. அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள், அந்த எலி உள்ள இருந்து 8 தங்க காசை எடுத்து எனக்கு முன்னால போட்டிருந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு வந்தேன். ரசூலிடம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், பொந்திலிருந்து ஒரு எலி இப்படி வந்து போட்டது, நான் பயன்படுத்திக் கொள்ளலாமா வேண்டாமா, பயன்படுத்திக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜாயிஸ் தான், உங்களுக்கு அனுமதி தான், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காசை 8 தங்க காசை தூக்கி கொண்டு முன்னால் இருக்கின்ற, அவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பொட்டியில போட்டவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வழிப்போக்கர்கள் யார் வேண்டுமானால் எடுத்துக்கொண்டு செல்லட்டும், வழிப்போக்கர் யார் வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று அந்த சஹாபி இருக்கிறான்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு உலக பற்றற்ற தன்மையிலே ஏழ்மையை போர்த்திய தோழராக இருப்பார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் நெருமைப்படுத்தினார்கள். உலக பற்றற்ற தன்மையில வாழ வேண்டும், உலக பற்றற்ற தன்மையில வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பக்குவப்படுத்தினார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கும் பொழுது ஒரு தோழர் வருகிறார்கள். ஒரு தோழர் வந்து, ரசூலுல்லாஹ்க்கு மாற்று உடை என்பது கிடையாது, ஒரு உடை உடுத்திருப்பார்கள். அந்த உடை தான் ரசூலுக்கு, எங்க போனாலும் அந்த உடையை தான் உடுத்திருப்பாங்க, அந்த சட்டை தான் போட்டிருப்பாங்க, அந்த கையில தான் உடுத்திருப்பாங்க, மாற்று ஆடை இல்லை. இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தா அந்த மக்களுக்கு முன்னால கம்பீரமாக நின்று பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தோழர் வேலைப்பாடு மிகுந்த ஒரு ஆடையை தைத்து வந்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொடுத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு இந்த ஆடை வேண்டாம், யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்காக நான் நெசு வந்திருக்கின்றேன், இதை நெய்து கொண்டு வந்திருக்கிறேன், இதை தாங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஏற்கனவே உடுத்த ஆடைக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத நிலை, ஏற்கனவே உடுத்த ஆடைக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு ஆடை எனக்கு கொடுத்தால் அந்த ஆடைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன், அந்த ஆடையை நான் எப்படி உடுத்து நான் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல முடியும், அதனால எனக்கு இந்த ஆடை தேவையில்லை என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு கொடுக்கணும் ஒப்படைச்சாச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் ஒடுக்க மாட்டேங்கிறாங்க, அணிவிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய கரத்தால யாருக்கா ஒப்படைச்சிருங்க அப்படின்னாங்க. அப்ப கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆடையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட நான் கொடுத்துன்னு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் தர சொன்னா சொல்லி வாங்க கொடுத்துருங்க, வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தோழர் அந்த ஆடை எடுத்துக்கொண்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் கொடுக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தரக்கு சொன்னாங்க இந்த ஆடையை. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சபையில உமர் ரலியல்லாஹு அவங்க இருந்தார்கள். கேள்வி கேட்கிற நான் என்ன பதில் சொல்வேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதே ஆடை எனக்கு தர என்று சொன்னா நான் எப்படி வாங்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பதில் சொல்ல முடியாத நிலை இருக்கிற பொழுது இந்த ஆடையை நான் வாங்கி உடுத்தேன் என்று சொன்னால் இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க பேரை சொல்ல முடியுமா? உங்க பேரை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். எடுத்துட்டு போயிருங்க இந்த ஆடையை. இல்ல, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உங்க பேரை சொல்லி உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க, அதனால் நீங்க வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த சஹாபி அப்படியே அழைச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க இந்த ஆடை எனக்கு உடுக்க சொன்னீங்களா, எனக்கு தர சொன்னீங்களா யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். நீங்க தான் இந்த ஆடை எனக்கு தர சொன்னீர்களா என்றார்கள். ஆமாம் என்று சொன்னார்கள். யார் ரசூலல்லாஹ், உங்களாலே பதில் சொல்ல முடியும் போது இந்த உமரால் எப்படி பதில் சொல்ல முடியும்?
உங்களாலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடை உடுத்திக் கொண்டிருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று இருக்கிற நிலையில் இந்த உமரால் எப்படி பதில் சொல்ல முடியும் யா ரசூலல்லாஹ்? அதனால எனக்கு இந்த ஆடை வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேரை சொன்னார் என்று சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படும். ஏன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருக்கின்ற அந்த அவர்கள் உடுத்திருந்த ஆடை அவ்வளவு ஒட்டு போட்டது, ஒரு நல்ல ஆடை கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல ஆடை கிடையாது, ஒட்டு போட்ட ஆடை தான். இன்னும் சொல்வார்கள், அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு அவருடைய ஜும்மா தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் அவருடைய ஆடைகளை 21 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லி தருமா இல்லைங்களா? வரலாறு நமக்கு சொல்லுதில்ல. 21 ஒட்டுகள் போடப்பட்ட ஆடை உடுத்திக் கொண்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வைத்தார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடை இருந்தால் அந்த ஆடைக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த தோழர்கள் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி அப்படி எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர் வராங்க. தங்க வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு மரப்பட்டி போட்டிருந்தாங்களா இல்லைங்களா? ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அந்த சகாபி வாராக ரசூலுல்லாஹ் எஞ்சி உட்கார்ந்த கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முதுகு ஃபுல்லா ஒரு கற்கள் குத்தி 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 படுத்த இடம். அப்படிப்பட்ட இடம். 2 உலகத்தினுடைய சக்கரவர்த்தி சர்தாரே தோர்ஜகான் சர்க்கார் ஆலம் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உலகத்துக்கு தலைவர்கள். முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைனி வல் ஃபரீகைனி மின் உர்பி வ மின் உஜுமி. மௌலானா பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உலகத்துக்கும் தலைவர்கள், 2 வர்க்கம், ஜின் வர்க்கத்தும் மனித வர்க்கத்தும் 2 வர்க்கத்துக்கும் தலைவர்கள், அரபிகளுக்கும் அரபி அல்லாதவருக்கும் தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உலகத்துடைய தலைவராக இருக்கிற ரசூல் படுத்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். பாய் கூட இல்லை, தரையில படுத்தாங்க, கட்டந்தரையில படுத்தாங்க. அந்த தரையில படுக்கிற பொழுது அந்த கற்களும் முள்களும் அவருடைய உடம்புல குத்தி அப்படியே பள்ளம் பள்ளமா இருக்குது. நம்ம படுத்த பாய் கரை இருக்குமா இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் பாயில படுத்தோம், கொஞ்ச நேரம் படுத்தோம்னா அது படுத்து எஞ்சிக்கிற பொழுது நம்ம உடம்புல அந்த அச்சு இருக்குமா இல்லைங்களா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்புல அந்த கற்களும் முள்களும் குத்துன அந்த அச்சு அப்படி இருக்குது. அதை பார்த்துட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு ஆடை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கூட எங்களுக்கு கையில காசு இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டானே. உங்களுக்கு ஒரு விரிப்பு வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கூட எங்கள்கிட்ட கையில காசு இல்லையே யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ செய்யுங்களா அப்படின்னாங்க. வரலாறு இல்ல, சஹாபிகள் பட்ட கஷ்டம், தோழர்கள் பட்ட கஷ்டம், சாப்பிட சாப்பாடு இல்லாம, உண்ண உணவு இல்லாம, கையில காசு இல்லாம எவ்வளோ சிரமப்பட்டார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள். எந்த சிரமத்திலையும் எந்த நிலைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காண்டி துஆ செய்யுங்க, எங்களுக்கு கவலை நீங்கிறதுக்கு, கஷ்டம் நீங்கிறதுக்காண்டி துஆ செய்யுங்க, பொருளாதாரத்துக்காண்டி துஆ செய்யுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்காண்டி துஆ செய்யுங்க என்று எந்த ஒரு சஹாபியும் கேட்டது கிடையாது. நாம் அதிகம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு யுத்த களத்திலே ஒரு பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு கொடுத்து விட்டு இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 3 நாள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பேரிச்சம்பழத்தை 3 நாள் சாப்பிட முடியுமா? சஹாபி சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழம், வயிற்று பசி, வேற வழி இல்லை, இந்த எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு பேரிச்சம்பழம் தான் வந்துச்சு, எல்லா தோழருக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு பேரிச்சம்பழம் தான் வந்துச்சு, என்ன செய்யறது? நாங்கள் நக்கி நக்கி கொண்டிருந்தோம், வயிற்று பசி ஏற்படுகின்ற பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை நக்கி நக்கி கொண்டிருந்தோம், அதை சாப்பிட கூட முடியாது, ஏன்னா இப்ப சாப்பிட்டு அடுத்த வக்துக்கு நமக்கு சாப்பாடு தேவை, என்ன செய்யறது? இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள். ஷோபே அபி தாலிப் என்று ஒரு கணவாய், அந்த கணவாயில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களையும் ஊர் விலைக்கு வச்சாங்க, உள்ள தள்ளி
தப்சீர்ல அதிகமா நம்ம சொல்லியிருக்கோம். காலையில தப்சீருடைய பாடத்துல நிறைய தடவை அந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்தி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் ஊர்வலைக்கு வச்சாங்க. ஏறத்தாழ 18 மாசங்கள். 1 மாசம் 2 மாசம் இல்ல, 18 மாசங்கள், 1.5 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊர்வலைக்கு வச்சிருந்தாங்க. குடிக்க தண்ணி வராது, சாப்பிட உணவு வராது, எதுவுமே வராது. 18 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கல் நெஞ்சம் கூட கரையக்கூடிய அளவுக்கு உண்டான வரலாற்று செய்திகள் அவைகள். கல் நெஞ்சம் கூட கரையக்கூடிய வரலாற்று செய்திகள். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களா? குடிக்க தண்ணிக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கின்றார்களா? அவருடைய குடும்பத்தினர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களா? அவருடைய தோழர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களா என்று நம்மை நாமே பல தடவை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்வுகள். தண்ணி எங்கிருந்து வரும்? 18 மாசம் எங்கிருந்து தண்ணி வராது. தண்ணி எங்கிருந்து வரும்? ரசூலுல்லாஹ் அந்த தோழர்கள் யார் ரசூலுல்லாஹ் தண்ணிக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னா தண்ணி வந்திருக்கும். தண்ணிக்காண்டி துஆ செய்தா தண்ணி வந்திருக்கு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கல. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் எப்படி தாகம் தீர்த்திருக்கா தெரியுமா? அந்த 18 மாதங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் தண்ணீர் தாகத்தை எந்த அளவுக்கு தீர்த்திருக்கிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். தரையை அப்படியே தோண்டுவார்கள், தரையை அப்படியே தோண்டுவார்கள், மண்ணை தோண்டுவார்கள். மண்ணை தோண்டுகிற பொழுது மேல உள்ள மண்ணு காஞ்சிருக்கும், சூடா இருக்கும். அப்படியே தோண்ட 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 கீழே உள்ள மணல் லேச லேச தண்ணீர் இருக்குமா இல்லைங்களா, ஈரமா இருக்குமா இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்திலே நாக்க வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்கி இருக்கிறார்கள். அந்த ஈரப்பதத்திலே, அந்த ஈரப்பத மண்ணிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்க வைத்து நக்கி தன்னுடைய தாகத்தை போக்கி இருக்கிறார் என்று சொன்னால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இருக்கிறார்கள். சோத்துக்கு என்ன செய்யறது? தண்ணிக்கு அந்த ஈர மண்ணை நக்கிக்கிட்டாங்க. சோத்துக்கு, உணவுக்கு, வயிற்று பசிக்கு என்ன செய்யறது? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அந்த இடத்துல முளைத்திருக்கின்ற இலைகளையும் தலைகளையும் பிச்சு அதை அப்படியே சாப்பிட்டு எங்கள் வயிற்று பசியை போக்கிக் கொள்வோம். அந்த இடத்துல முளைகின்ற அந்த தாவரங்கள், செடிகள், இவைகளை நாங்கள் பறித்து அதை நாங்கள் மென்று சாப்பிடுவோம் சொல்கிறார்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எங்களுக்கு மனித கழிவாக வெளியே வராது அந்த 18 மாதங்களும். நாங்கள் மனித கழிவாக கழித்தது கிடையாது. ஆடு மாடு புழுக்கை போடுவது போல நாங்கள் எங்களுடைய கழிவுகள் வெளியேறிவிட்டது என்றார்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்றால் அருமையானவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இருக்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்கள். ஆனால் ஒரு நேரத்தில் கூட அந்த தோழர்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க அல்லாஹ்விடம் கையேந்துங்கள், அல்லாஹ்விடம் கையேந்துங்கள், நீங்கள் கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுப்பான். ஒரு கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர் கூட அவங்கள்ட்ட கேட்டாங்கண்ணா, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ்ஸமா. அந்த தோழர்கள் கேட்கிற பொழுது வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறக்கிறதுக்காக நீங்க துவா கேளுங்க அப்படின்னு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் கேட்ட பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ்ஸமா, இறைவா வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறக்கு என்று கேட்டார்கள். ஆனால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எந்த நிலையிலும் என்ன செய்யல, யா ரசூலல்லாஹ் நாங்கள் பசியோட இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் நாங்கள் வறுமையோட இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் நாங்கள் உடுத்த ஆடை இல்லாமல் இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் சரியான செருப்பு இல்லாமல் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கின்றோம், எங்களுக்காண்டி கஷ்டத்தை நீக்குவதற்காண்டி துஆ செய்யுங்கள் என்று கேட்டது கிடையாது. ஒரே ஒரு வரலாறு, இந்த வரலாறு மட்டும்தான் அந்த சஹாபி, ஒரே ஒரு சஹாபி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் படுத்து எந்திரிக்கிற பொழுது அவருடைய முதுகுல அந்த கற்களும் அந்த முள்களும் குத்தி இருந்த அந்த வடு இருக்கா இல்லைங்களா,
அந்த வடுவை பார்த்த உடனே தான் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காண்டி செல்வத்துக்காண்டி துஆ செய்யுங்க. எதுக்கு துஆ செய்ய சொல்றேன் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் என்பதற்காண்டி தான், எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், சுகந்தியாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கேட்கவில்லை. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் படுக்கிற பொழுது ஒரு நல்ல விரிப்பு வாங்கி கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், இதற்காக எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு வரலாற்றை தவிர வேற எங்கேயும் எந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட எங்களுக்கு வறுமைக்கு நீங்கிறதுக்கான துஆ செய்யுன்னு கேட்டதே கிடையாது. இந்த செய்தியை சொன்ன உடனே அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், என்ன அபூதல் கிஃபார், என்ன துஆ செய்ய சொல்றீங்க? என்ன துஆ செய்ய சொல்றீங்க? செல்வ செழிப்புக்கான துஆ செய்ய சொல்றீங்களா? என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? வரலாறு திரும்பி பார்த்தா சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க, என்ன சிரமத்தைப்பட்டிருக்கீங்க நினைச்சு பாருங்க. முன்னோர் காலத்தில் இருந்தவர்கள் அவனுடைய உச்சந்தலையிலே ரம்பத்தை வைத்து ஈமான விட்டு வெளியே வரியா, உன்னை கண்டந்துண்டமாக நான் சீவட்டுமா என்று கேட்ட நேரத்தில் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரண்டாக பிளந்தாலும் சரி ஈமான விட்டு வெளியே வர மாட்டேன் என்று சொல்லி துணிந்த நிலையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரண்டாக பிளந்து போட்ட தியாகம் செய்த அந்த மக்களை விடவா நீங்க தியாகம் செஞ்சுட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க? என்ன பரக்கத்துக்கான துஆ செய்யுங்க என்று என்னை கேட்கிறீர்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அருமையானவர்களே, நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வறுமை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு சிரமத்தை கொடுக்கிறான், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்தான் நமக்கு ரஹமத்து செய்கிறான் என்பதை, அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்கிறான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? மறுமை நாள்ல சொர்க்கத்தில் கேள்வி கணக்கெல்லாம் நுழைவதற்கு அல்லாஹ்தான் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய ஜும்மா நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.